ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 8th மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 15,000லேருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 ஜான்வரிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில போஸ்டிங் வந்திருக்குன்னா, நகை மதிப்பீட்டாளர்ங்கிற கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது ஜுவல் அப்ரைசர்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரிக்கு தான் போஸ்டிங் வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பு வந்து பாருங்க குறைந்தபட்சம் 25, அதிகபட்சம் 65 வயசு வரைக்குமே நீங்க வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் வந்து பாருங்க 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 8க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா, அந்த நகை மதிப்பீட்டு செய்வதில் குறைந்தபட்சம் வந்து பாருங்க ஒரு 5 வருட அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான அனுபவ சான்றுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, நகை மதிப்பீட்டாளர் உங்களுக்கே தெரியும். ஸோ பேங்க்லாம் வந்து பார்த்தோன்னா, நகையெல்லாம் வந்து அடகு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கான ஒர்க் தான் வந்து எடுக்குறாங்க. ஸோ இதில வந்து நம்ம தமிழ்நாட்டில வந்து நிறைய மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. எந்தெந்த மாவட்டத்தில வந்து ஃபில் பண்றதுங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருக்கக்கூடிய அந்த கிளைகள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது. ஸோ இதுக்கு எப்படி நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வந்து, சுயவிவரம் நீங்களே வந்து உங்களோட பயோடேட்டா வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபோட்டோ வந்து அதில நீங்க இணைக்கணும். பயோடேட்டாவோட வந்து பார்த்தோன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து இணைக்கிற மாரி இருக்கும். ஆதார், பான் கார்டு இது எல்லாமே நீங்க ஜெராக்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் மாரி நீங்க பயோடேட்டா ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடே நீங்க வந்து இணைச்சு, ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா, இங்க குடுத்திருக்கிற மாரி இந்த அட்ரஸ்க்கு வந்து பதிவஞ்சல் அதாவது ரேஷர் போஸ்ட் மூலியமா நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். நேர்லலாம் நீங்க குடுத்தா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து ரேஷர் போஸ்ட்ல மட்டும் தான் சென்ட் பண்ணணும். ஸோ இங்க குடுத்திருக்காங்க பாருங்க டேட்டு. ஸோ 24 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு சேலரி அந்த மாரிலாம் வந்து இருக்காது. கமிஷன் அடிப்படையில தான் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ கமிஷன் அடிப்படையில தான் வந்து பார்த்தோன்னா, அந்த நகை மதிப்பீடெல்லாம் வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கான கமிஷன் அடிப்படையில உங்களுக்கு வந்து இருக்கும். சேலரி வந்து உங்களுக்கு குறைஞ்சது வந்து பார்த்தோன்னா, ஒரு 15,000லேருந்து 30,000 வரைக்குமே நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்க விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா வந்து 24 ஜான்வரிக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில வந்து பாருங்க சேலம் மாவட்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நாமக்கல் இருக்கு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்ல எல்லா கிளைகள்லயுமே வந்து பார்த்தோன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது. ஸோ இதுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.